உண்மையாலுமே ஸ்டார் திரைப்படத்தோட வசூல் இதுதானா, இல்லை படக்குழு ஏமாற்றி கொண்டு இருக்கா, இதுவும் ஒரு வகையான ப்ரமோஷன் தானே அப்படின்னு சொல்லி விமர்சனம் செய்து கொண்டு வருகிறார்கள். இதை பற்றி நிறைய கேள்விகளும் நிறைய வாக்குவாதங்களும் இணையதளத்தில் போய்கொண்டு இருக்கு. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது பல போராட்டங்கள், பல எதிர்பார்ப்புகள் மத்தியில் ஸ்டார் திரைப்படம் ரிலீஸ் ஆனது. ஸ்டார் திரைப்படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன உடனே ரசிகர்கள் முடிவு பண்ணிட்டாங்க, இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக திரைப்படமாக அமைய போகுதுன்னு. ஸோ அதனாலே இந்த திரைப்படத்துக்கு எதிர்பார்ப்பு அதிகமாகிடுச்சு. ஃபர்ஸ்ட் டே மட்டுமே இந்த திரைப்படம் 500 ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 2.5 கோடி ரூபாய் மேலே கலெக்ஷன் ஆனது. செகண்ட் டே வசூல் அதிகரித்தது. 6 கோடி ரூபாய் மேலே உலக அளவில் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இப்போ அஃபிஷியலாக படக்குழு ஒரு போஸ்டர் ரிலீஸ் ஆகி இதுதான் 3 நாள் கலெக்ஷன் அப்படிங்கிற ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டார் திரைப்படம் 3 நாட்களில் 15 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் செய்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அஃபிஷியலாக படக்குழு அறிவித்திருக்காங்க. இதில் தான் வாக்குவாதம் அதிகரித்திருக்கு. எப்படி ஸ்டார் திரைப்படம் 3 நாட்களில் 15 கோடி ரூபாய் வசூல் செய்தது? இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன அரண்மனை திரைப்படமே 3 நாட்களில் 16 கோடி ரூபாய் தான் வசூல் செய்திருந்தது. அதை விட ஸ்டார் திரைப்படத்தோட ஸ்க்ரீன் கவுண்ட் கம்மி தானே, எப்படி இது சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் மாற்றி சண்டை போட்டு கொண்டு வருகிறார்கள். இன்னொரு தரப்பு இந்த திரைப்படத்தோட வசூல் ஃபேக்கான வசூல், அதாவது 15 கோடி ரூபாய் ஸ்டார் திரைப்படம் வசூல் செஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு ப்ரொமோஷனுக்காக பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை வெளியே சொன்னால் இவ்வளோ கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்கா, அப்படி இந்த படத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் கூட்டம் அலமோதும். இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கை யூஸ் பண்ணி தான் நிறைய ப்ரொடியூசர்ஸ் வசூலை ரிலீஸ் பண்ணி கொண்டு வருகிறார்கள். சில பேர் பொய்யான வசூலான 600 கோடி 500 கோடி அப்படிலாம் வசூல் ரிலீஸ் பண்ணி கொண்டு வருகிறார்கள். அதே மாதிரி தான் ஸ்டார் திரைப்படத்தோட தயாரிப்பாளரும் 3 நாட்களில் 15 கோடி அப்படிங்கிற ஒரு ஃபேக்கான வசூல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி சொல்லி இணையதளத்தை வாக்குவாதம் பயங்கரமாக போய்கொண்டு இருக்குது. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்